أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபவு தாபீன்கள் மீதும் ஏற்பட வேண்டும். இன்னும் மார்க்கத்திற்காக அன்று முதல் இன்று வரை உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிற சொல்லி சென்றிருக்கிற அறிஞர் பெருமக்கள் மீது, இன்னும் இங்கே வந்து சரியான நேரத்தில் அமர்ந்து நிறைவான கொள்கையை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்றுள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நமக்கு எண்ணி நடங்காத அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறார். இன் தௌது நிஅமத் அல்லாஹ் ஃபலா துஹ்ஸுஹா என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். உங்களுக்கு நான் கொடுத்த அருள்கொடைகளை நீங்கள் எண்ண முற்பட்டால் அதை எண்ணி முடித்துவிட முடியாது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப இந்த உலகத்திலேயே பெரும்பாலான மக்களுக்கு மத்தியில ஒரு மிகச்சிறந்த அருள்கொடை நமக்கு கொடுத்து எல்லா மனிதர்களை விட தனியாக நம்மை பிரித்து அல்லாஹ் வைத்திருக்கிறார். வழிகேட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பேர்களுக்கு மத்தியில சரியான கொள்கை நமக்கு கொடுத்து அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை மாத்திரம்தான் நான் பின்பற்றுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழிமுறைப்படுத்தி காட்டினார்களோ அதை மாத்திரம்தான் பின்பற்றுவேன். வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உறுதியான ஒரு கொள்கையை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இதுதான் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை மிகச் சிறந்ததாக நாம் முதல்ல கருத வேண்டும். அந்த அருள்கொடையை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக வேண்டி அதிகமாக நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். தினம் தினம் நம்முடைய அந்த ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தினம் தினம், வாரத்துக்கு ஒருக்க பத்தாது, மாசத்துக்கு ஒருக்க பத்தாது, வருஷத்துக்கு ஒரு கடை பத்தாது, தினம் தினம் அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க நம்மளுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்ல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, தினம் தினம் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உதாரணமா பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அது கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான், ரசூலுல்லாஹ்க்கு மாத்திரம். எழுந்த உடனே ஒரு துஆவை செய்வார்கள் எப்பொழுதுமே. அந்த வாசகத்தையுடைய அர்த்தத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலாவதாக சொல்லுவாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்குத்தான் எல்லா புகழும். அந்த 100 சமாவாக்கி வளர் வமன் ஃபீஹின்ன, நீதான் வானங்கள் பூமியில், அடுத்தது அதற்குள்ள இருக்கிற எல்லாவற்றுக்குமான ஒளியாக இருக்கிறாய். முதலாவதாக புகழ்ந்து விடுவார்கள் அல்லாஹ்வை. புகழ்ந்து விட்டு வானங்கள், பூமி, இன்னும் அதில் அடங்கி இருக்கிற அனைத்துக்கும் நூறாக இருக்கிறாய், ஒளியாக இருக்கிறாய் அப்படி சொல்லிட்டு அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அடுத்த சென்று சொல்லுவாங்க. எப்படி? யா அல்லாஹ் உனக்குத்தான் எல்லா புகழும். அந்த கையும் சமாவாத்தி வளர் வமன் ஃபீஹின்ன, நீதான் வானங்கள், பூமி, இன்னும் அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய், நீதான் அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய், அதிகாரத்துக்கு உட்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி சொல்லிட்டு வலக்கல் ஹம்து, இன்னும் உனக்குத்தான் எல்லா புகழும். அந்தல் ஹக்கு, முதல்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ பார்த்தீங்கன்னாக்கா வரிசையாக நம்பிக்கை அடிப்படையில எதையெல்லாம் நான் நம்ப வேண்டுமோ அந்த நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களை தினமும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த வாசகத்தை பயன்படுத்தி இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, உனக்குத்தான் எல்லா புகழும். அந்தல் ஹக்கு, நீதான் உண்மை, உன்னை தவிர உண்மை வேறு ஒன்றும் இல்லை, உன்னை தவிர உண்மையானவன் வேறு ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். வாதுக்கள் ஹக்கு, நீ வந்து வாக்குறுதி தந்திருக்கல, அந்த வாக்குறுதி உண்மையானது. கவுலுக்கள் ஹக்கு, உன்னுடைய அந்த சொல், அதாவது குர்ஆன் உண்மையானது. லிகாவுக்கள் ஹக்கு, உன்னை சந்திக்க போகிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது உண்மையானது. அப்ப சொல்றாங்க. அப்புறம் வந்து ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க, ஜன்னத்து ஹக்கு, இன்னும் வந்து சொர்க்கம் இருக்குது, அது வந்து உண்மை. நாரு ஹக்,
இன்னும் நரகம் என்பது உண்மையாக இருக்கிறது. அடுத்தது அசாத்து ஹக்கு, இன்னும் மறுமை நாள் என்பது உண்மையாக இருக்கிறது. நபியுல் ஹக்கு, நீ உலகத்தில் அனுப்பின எல்லா நபிமார்களும் உண்மை. அடுத்தது இறுதியா சொல்லுவாங்க, ஆனா முகமது நான் முகமதாக நீ என்னை அனுப்பியிருக்கிறாய், தூதராக இருக்கிறாய், தூதராக என்னை அனுப்பியிருக்கிறாய், அதுவும் உண்மைதான். இந்த மேல சொன்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்முடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. முதல்ல அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானோ அப்படி நம்ப வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு நம்பிடக்கூடாது அல்லாஹ்வை. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்பின காரணத்தால்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள்ல பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்ற முழுமையான இலக்கணம் தெரியவில்லை. அல்லாஹ் என்றால் யார் என்ற இலக்கணம் தெரியாத காரணத்தினால்தான் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பாமல், அல்லாஹ்வுடைய பண்புகளை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பாமல், அல்லாஹ்விடத்துல எப்படி துஆ கேட்க வேண்டுமோ அப்படி கேட்காமல், அல்லாஹ்விடத்துல எப்படி நெருங்க வேண்டுமோ அப்படி நெருங்காமல், அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற வேண்டுமோ திக்ர் செய்ய வேண்டுமோ அப்படி திக்ர் செய்யாமல், யாரோ சொன்னார்கள் எவரோ சொன்னார்கள் என்று அவர்களாக கற்பனை செய்து பரப்பப்பட்டிருக்கிற அந்த அல்லாஹ்வை பற்றிய விஷயத்தை நம்பிய காரணத்தினால்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள்ல பெரும்பாலான முஸ்லிம்கள் வழிகேட்டில் இருப்பதற்கு மெயின் காரணமே இதுதான். என்னது? அல்லாஹ் எப்படி தன்னை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானோ அப்படி நம்பவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி நம்பவில்லை. அதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு வழிகேடுகள் முகித்து முஸ்லிம்கள் என்றால் யாரு, முஸ்லிம் அல்லாதவர்கள் என்றால் யார் என்று இனம் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு சூழ்நிலை இருப்பதனால்தான் இவ்வளவு சோதனைகளுக்கு நாம் ஆட்பட்டிருக்கிறோம். சமுதாயத்தில் தலையிலிருந்து சமுதாயமாக இருக்க வேண்டிய நாம, உயர்ந்த சமுதாயம் நாம, அன்சுமுழும் பேர் இருக்குண்டும் அளவதை சென்றார். அன்சுமுல் ஆலவும், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், உயர்ந்த சமுதாயம். இருக்குண்டும் மூமின், நீங்கள் மூமின்களாக இருந்தால், அதை நம்ப வேண்டிய விஷயத்தை சரியாக நம்பிவிட்டோம் என்று சொன்னால், எதையெல்லாம் நம்ப வேண்டுமோ அதை சரியாக நம்பி நம்முடைய செயல்பாடுகளில் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால், நாம தான் உயர்ந்த சமுதாயம், உயர்ந்தவர்களாக நீங்க இருக்கிறீர்கள். எப்போதுமே தரம் தாழ்ந்து இருக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் வந்து சரியாக விளங்காத காரணத்தினால் ஏற்பட்ட விளைவுதான் இன்றைக்கு சமுதாயத்துல இவ்வளவு குழப்பநிலைக்கு காரணமாக இருக்கிறது. இன்னொரு ஒரு புறம் பார்த்தீர்கள் சொன்னால், சரியாக அல்லாஹை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்திருக்காங்க, அதை சொல்லுகிற கூட்டம், நம்மை போன்ற கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய அந்த இலக்கணத்தை, பண்புகளை சரியாக சொல்லாத காரணத்தினால அல்லாஹ்விடத்தை நெருங்க கூட தெரியாம இருக்கிறாங்க. உதாரணமா துவா செய்யற விஷயத்துல கூட அல்லாஹ் பதிவு செய்யற குர்ஆன்ல, இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம், அடியார்கள் என்னை பற்றி கேட்கிறார்கள், நபியே நீங்க சொல்லுங்க நான் ரொம்ப கிட்ட இருக்கிறேன்னு சொல்லுங்க. உஜீபு தாவத்த தாயி இதா தான் ஃபல் யஸ்தஜீபு லி வல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன், கேட்பதாக இருந்தால் என்னிடமே கேட்கட்டும். அவர்கள் கேட்கின்ற அந்த கேட்கிறதை எப்படி கேட்கணுமா? ரொம்ப பணிவாகவும் அந்தரங்கமாகவும். எப்படி கேட்கணும்? கட்டி சொல்றான், பணிவாக இருக்க வேண்டும், அந்தரங்கமாக இருக்க வேண்டும். தூணல் ஜஹரி, வெளிப்படையாக அந்த சவுண்ட் வெளியே இருக்கக்கூடாது, வெளிப்படையாக இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் நரம்புக்கு மிக கிட்ட இருப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்போ துவா செய்கின்ற முறை கூட இன்றைக்கு தெரியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா துவா என்ற பேர்ல எத்தனை வழிகள் இருக்கு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போருக்கு போறாங்க. சஹாபாக்கள் ஒரு அந்த வாதியை கடக்கிறார்கள், ஒரு ஓடையை கடக்கிறாங்க. அப்படி கடக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று கொஞ்சம் சவுண்டா சொல்லிட்டாங்க. அதுக்கு கோவப்படுறாங்க. என்னண்டு, ஏப்பா ரொம்ப தூரமா இருக்கிற அல்லாஹ்வை நீங்க அழைக்கிறீங்க, அது மாதிரி காது வந்து கேட்காத அந்த இறைவனை நீங்க அழைக்கிறீங்க. உங்களுக்கு மிக கிட்டக்க இருக்கிற அல்லாஹ், உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கிற ஊர்களை என்ன ஓட்டத்தை அறியக்கூடிய அவன், இன்னும் யாழமுல் ஜஹரவமா எஃபான் அல்லாஹ் பதிவு செய்ய. நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படையாக பேசுவதையும் அந்தரங்கமாக நினைப்பதையும் அல்லாஹ் அறிகிறான். உள்ளத்துல பேசுகிற அந்த அந்த எண்ணத்தை அறிகிற அவன்கிட்ட போயிட்டு ஏன் அப்படி கத்துறீங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குது? இன்றைக்கு யாருகிட்டயும் தூரமா இருக்க கேட்கிற மாதிரி ஒரு ஆள் துவா செய்ய, இன்னொரு ஆள் ஆமீன் சொல்ல, அதுக்கு எங்க பார்த்தாலும் கோஷ்டியாக சொல்ல, திக்ரு மஜ்லிஸ் சொல்லி ஏன் சொல்றோம்னு சொன்னாக்கா, அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்காத காரணத்தினால் ஏற்பட்டு சாதாரண நினைக்கிறோம் இதை. ஆனா அதுலதான் இன்றைக்கு வழிகேடுகள் அதிகமாக இருக்கிறது.
அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னாங்க தலைக்கு தோல்வியில. முதல்ல அல்லாஹ் யாருன்னு முதல்ல அல்லாஹ் பற்றி விளங்கு. தினம் துஆ அது மாதிரி நீ வந்து விளங்கு. தினம் அல்லாஹ்ட்ட சொல்லு இந்த துஆவை. அப்படி சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பாருங்க சின்ன துஆ தான் நம்ம டெய்லி ஓதுறோமா இல்லையா? காலைல எழுந்து என்ன துஆ ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா. இப்ப இதையும் ரசூல் இதுல வந்து 3 விஷயம் தான் இருக்கு. எப்படி வந்து தஹியத் தொழுகை ரசூலுல்லாஹ் கேட்டாங்களோ அந்த துஆ மாதிரி தான் இந்த துஆ. என்ன சொல்றாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, எல்லா புகழும் அவனுக்கு தான், அவன் தான் எங்களுக்கு உயிரை தந்திருக்கிறான். பாதமா அமாத்தனா, நாங்கள் இரவு முழுவதும் நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோம், ஒரு வகையில பார்த்தா செத்து போய் கிடந்தோம், உயிரோட இல்லை. அப்ப இறந்து போய் இருந்த மௌத்தாக இருந்த எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலை நேரத்துல உயிரை தந்திருக்கிறான். அப்ப உயிரை தந்து அங்கேயே வாழ போறோமா இந்த உலகத்துல? இல்ல, இலகி அவன்கிட்ட தான் போக போகும். அப்ப காலையில எழுந்தமே ஒரு கொள்கையை நமக்கு உள்ளத்தில் அடித்தது ரசூலுல்லாஹ் பதிவு செஞ்சிடலாம். என்னது? அவன் தான் எனக்கு உயிரை தந்திருக்கிறான், நான் ஏற்கனவே மௌத்தாகி கிடந்தேன், இது சிறிய உறக்கம். அது அல்லாத படைக்கப்பட்ட விதமும் அப்படித்தான். ஏற்கனவே மௌத்தாகி இருந்த நம்மை தான் அல்லாஹ் உயிரை கொடுத்து திருப்பி வந்து மௌத்தாக்கி திருப்பி உயிரை கொடுக்க இருக்கிறான். நிறைய இடங்கள் அல்லாஹ் பதிவு செய்ய விஷயத்தான். அப்ப காலையில எழுந்த உடனேயே நமக்கு நினைவு வர வேண்டிய என்னது? உயிரை தந்தது அல்லாஹ், மௌத்தாக போகிறேன், திருப்பி அவன்கிட்ட போகிறேன். அப்ப இந்த 3 ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு. இந்த 3 ஸ்டேஜை உள்ளத்தின் அடித்தளத்துல காலையிலேயே பதிவு செய்ய சொல்றாங்க முதல்ல. அப்படி பதிவு செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த நாள் முழுவதும் நாம் என்னென்ன வேலை செய்கிறோமோ இந்த 3 விஷயங்கள் நம் உள்ளத்தில் அடித்தளத்துல என்ன செய்ய ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் எனக்கு உயிரை தந்திருக்கிறான், கண்டிப்பாக என்ன மௌத்தாக்குவான், அதுக்கு பிறகு அவன்கிட்ட போய் நிக்க போறேன். இந்த சர்க்கியூட்ல அப்படியே வரும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் சரியாக அமைந்துவிடும். அதற்காகத்தான் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ப்ரோக்ராம் போட்டாங்க? நாம செய்ய எல்லா துவாவை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, எந்த துவாவை எடுத்துக்கொண்டாலும் அந்த துவாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பு தான் இருக்கும். எந்த துவாவினாலும் நீங்க எடுத்து பாருங்க. அரபியில வந்து அதுக்கென்று அறிஞர்கள் வந்து அது ரசூலுல்லாஹ் சொன்ன துவாக்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? எந்த துவாவை வேணாலும் படிச்சு பாருங்க, அதுல வரக்கூடிய அர்த்தத்தை படிச்சு பாருங்க. எல்லாம் எப்படி இருக்கும்? நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கின்ற வரை, படுத்ததிலிருந்து காலை எழுகின்ற வரை இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டே வாழ பழக்கி கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கை முறையை நாம் தொலைத்திருக்கிறோம் பெரும்பாலும். ஏன் தொலைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த சர்க்கியூட்ல வந்து பெரும்பாலான முஸ்லிம்கள் இன்றைக்கு இல்லை. இதுதான் மாஷாஅல்லாஹ் சில பேர்களை தவிர. அந்த இபாதத்துகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த துவாக்கள், அந்த துவாக்கள் இருக்க அர்த்தங்கள் என்ன காரணத்தினால இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது உள்ளத்தின் அடித்தளத்துல ஈமான் என்ற அந்த நூர் வந்து நம்மகிட்ட பிரகாசித்துக் கொண்டே இருக்கு. ஈமான் என்ற நூர் பிரகாசமாக இருந்தால்தான் நாம் அந்த வட்டவரை விட்டு வெளியே போக மாட்டோம். இல்லை என்று சொன்னால் வட்டவரை விட்டு வெளியே போட்டு. என்ன வட்டவரை என்னது? எப்படி மற்ற படைப்பிடங்கள் எல்லாம் ஒரு வட்டவரையை போட்டு அல்லாஹ் சுழல வைத்திருக்கிறான். சூரியன், சந்திரன், அவனால் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஒரு வட்டவரைக்குள் இருக்கிறது. குல்லுத்தையும் பழக்கம் எஸ்போகன் அல்லாஹ் பதிவு எல்லாமே ஒரு வட்டவரையில் சுற்றி கொண்டு இருக்கிறது. அதே டைம் தான் நமக்கும் மனுஷனுக்கு அதுதான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னாக்க, நம்மளுடைய உலக வாழ்க்கையில நாம பார்க்கிற காட்சிகள், நம்ம போட்டு இருக்கிற புரோகிராம்கள், நாம் வைத்திருக்கிற எல்லா விதமான அந்த லட்சியங்கள், அதற்காக போராடி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு இந்த மனிதனை எப்படி வாழ வேண்டும் என்று புரோகிராம் போட்டு கொடுத்தானோ அந்த புரோகிராமை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய பெரும்பாலான முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. பேசுகிற முஸ்லீம்கள் தான் பேசுறேன். இப்ப அதுல தான் நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிலிருந்து வேறுபடுத்தி காட்டி அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை சரியாக புரிந்து கொண்டு வாழக்கூடிய தோல்விக்கு நமக்கு தந்திருக்கிறான். நம்மிடத்திலே அந்த பழக்கங்களை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. மிகப்பெரிய அருட்கொடை ஒன்று. கொள்கை ரீதியாக சரியான கொள்கையை அல்லாஹ் கொடுத்தாங்க இல்லையா? இது வந்து மிகப்பெரிய அருட்கொடை. அந்த அருட்கொடையோடு சேர்த்து நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு ஒரு வட்டம் போட்டு கொடுத்தார்களோ அந்த வட்டத்தில் துஆக்களை மனப்பாடம் செய்தல், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்தல், மனைவிக்கு அதை சொல்லிக் கொடுத்தல், மனைவியோடு இருக்கிற நம்ம அதிகமான நேரங்களில் பிள்ளைகளை மனைவிக்கு தான் விட்டு போயிடுவோம், நம்ம வேலைக்கு போயிடுவோம். அந்த மனைவிக்கு கல்வி ஞானம் தேவைப்படுகிறது. அந்த கல்வி ஞானத்தை அவர் கற்றுக்கொண்டு தாங்கள் வளர்க்கிற அந்த பிள்ளைகளுக்கு துவாவை கற்றுக் கொடுத்து அந்த துவாக்கான அர்த்தத்தை கற்றுக் கொடுத்து ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார் என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த வட்டத்துக்குள்ளே நம்முடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கு. அல்லாஹ் விட மாட்டான் நம்மளை.
அது இல்லாத போன காரணத்தினால்தான் நிறைய பேர்கள் இன்றைக்கு நஷ்டவாளிகளாக இருப்பதாக அல்லாஹ் பதிவு செய்யறான். இந்த காப்புல 103 கேட்கிறான். குல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன ஆமாலா அல்லதீன நல்ல சாயிகும் பின் ஹயாத்தி துன்யா வஹும் யஸ்ஸபூன அன்னஹும் யுஃஸினூன சுன்னா. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்றான். எப்படி? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவித்து கொடுக்கிறேன். என்ன விஷயம் அது? நஷ்டமா தான் இருக்கிறாங்க. அவங்க பெரும்பாலான பேர் நஷ்டமா தான் இருக்கிறாங்க. ஆனா நஷ்டமா இருக்கிறாங்க. ஆனா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க செய்யற எல்லா செயல்களும் சூப்பரா இருக்குது, நாங்க செய்யற எல்லா விஷயமும் இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் செய்கிற எல்லா விஷயமே அழிந்து போக போகிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லு. அல்லது நல்ல சாகிப் துனியா வகும் எக்ஸபோன்னு அண்ணன் யுக்ஸினு சொன்னான். அவங்க நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, நாங்க நல்ல அமல் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற எல்லா அமல்களுமே நஷ்டமாக போக போகிறது. என்ன காரணம்? ஏன் இதை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா, என்ன காரணத்தினால் நஷ்டமாக போகிறது என்ற அந்த காரணத்தை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் போய் சொல்கிறான். உலாயிக அல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம். இது முதல் காரணம். உலாயிக அல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம். என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து வந்த அத்தாட்சிகளை அவர்கள் மறுக்கிறார்கள். அல்லாஹ்விடம் அத்தாட்சி என்னது? ஒன்று குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னொன்று அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஏராளமான எவிடன்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. அல்லாஹ்வை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ் படைத்த அந்த படைப்பிடங்களை பற்றி சிந்திக்க சொல்கிறான். பல இடங்கள்ல அல்லதீன யதுகுருனல்லாஹ கியாமன் வ கூதன் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார் என்று இவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். எப்படி? சில பேர் இருக்கிறார்கள், அவங்க நடந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு படுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டு இருப்பார்கள். வானங்களும் பூமியை பார்த்து அவங்க சிந்தித்து பார்ப்பார்கள், அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு என்று பார்ப்பார்கள். படைத்து சொல்லிட்டு இதெல்லாம் நிகழ்காக படைக்கவில்லை யாருன்னு சொல்லி கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சில பேரை பார்த்து சொல்லுகின்றான். இந்த இடத்துல ஏன் நஷ்டமா? இது மாதிரி சிந்திக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள், மறுக்கிறார்கள். எப்படி மறுக்கிறாங்க? இதெல்லாம் தானா உண்டாயிடுச்சு, இயற்கையிலேயே தானா உண்டாயிடுச்சு, அதுக்கு நீங்க அல்லாஹ் படைத்தாங்க என்று இன்னைக்கு சும்மா சொல்றீங்க என்று சொல்றாங்க இல்லையா? அந்த காரணத்தினாலதான் இவர்களுடைய எல்லா செயல்களும் அழிய போகிறது என்று அல்லாஹ் பதிவு செய்யணும். என்ன வேணாலும் இங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இரு, பெரிய கோடீஸ்வரனா கூட இரு, உனக்கு மிகப்பெரிய பதவியில கூட இருன்னு, அது உலக போற்றுகிற பெரிய ஆளா கூட இரு. ஆனால் இந்த விஷயத்தை மறுத்த காரணத்தினால, எந்த விஷயத்த? ஒன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மறுக்கின்றாய், அடுத்ததாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எவிடன்ஸை மறுக்கிறாய். இதெல்லாம் அல்லாஹ் படைக்கவில்லை, தானாக உருவாகிறது என்று சொல்லுகிறாய். ஆனால் பெரிய செயல் உலகத்தில் இருக்குது. அப்படி இருந்தா கூட மௌத்தான பிறகு உன்னுடைய உன்னுடைய எல்லா விஷயங்களுமே நஷ்டமாக போக போகிறது. ஆனால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் நல்லா தான் செய்யறேன், சூப்பரா இருக்கிறேன், நான் பெரிய அந்தஸ்துல இருக்கிறேன், பெரிய பதவியில இருக்கிறேன், என்னை விட்டா வேற ஆள் கிடையாது இருக்கலாம் இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கிறதுனால மற்ற மக்களை அடிமையாகவும் கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறான். அது காரணம் என்னவா? நீ மறுக்கின்ற காரணத்தினால. எதை மறுக்கின்ற காரணத்தினால? நீ முதல்ல அல்லாஹ்வை மறுக்கிற, அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மறுக்கிற. இந்த காரணத்தினால எந்த நல்ல அமல்களை செய்தாலும் அது என்ன செய்ய போகுது? அழிய போகிறது. முதல் காரணம். இரண்டாவது காரணம் சொல்லலாம், நிக்காயி அவனை சந்திக்கின்ற விஷயங்களை மறுக்கிறார். கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? மூணு விஷயம். அல்லாஹ் உயிரை தந்திருக்கிறான், மௌத்தாக இருக்கிறான், திருப்பி அவன்கிட்ட போக போகிறோம். அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆனா சில பேர்கிட்ட இந்த நம்பிக்கை இருக்காது. பெரும்பாலான பேர்கிட்ட எந்த நம்பிக்கை? அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் மிகப்பெரிய பதவியில இருப்பான், மிகப்பெரிய அந்தஸ்துல இருப்பான், நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது செட் ஆகாது, அது அழிஞ்சிடும், அதெல்லாம் வீணா போயிடும், அதெல்லாம் எந்த விதமான பயனும் நமக்கு தராது. இரண்டாவது காரணம் நிக்காயி. அடுத்தது ஹபிதத் ஆமாலும், அவருடைய எல்லா செயல்களும் அவர் அழிந்து விட போகிறது. பல முக்கியமுள்ளவும் யௌமல் கியாமத்தி வசனம். இவங்கள் செய்கிற எல்லா எந்த நல்லறங்கள் செய்தாலும் அது நிறுக்கவே படாது என்று அல்லாஹ் பதிக்கிறான். எவ்வளவு பேர் எவ்வளவு கூட செய்யணும். இந்த மேலே சொன்ன 3 விஷயங்கள் சொன்னாக்கா என்ன ஆயிடாது? நிறுக்கவே படாது. அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்படாது? நிறுக்கப்படாமல், அந்த அமல்கள் எல்லாம் நிறுக்கவே படாமல் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள், நஷ்டமாக ஆகிவிடுவார்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அடுத்த சொல்லணும்னா, நாளைக்கு ஜஸாவுஹும் ஜஹன்னம், இவர்களுக்கெல்லாம் நரகம் இருக்கிறது.
பீமா கஃபரு அவர் நிராகரித்த காரணத்தினால் வத்தகது ஆயாத்தி ஒரு சுதி ஹுஸ்வா. இது முக்கியமான காரணத்தை அல்லாஹ் வைத்திருந்தார். என்னது? இவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் தூதர்களையும் என்ன பண்றாங்க? கேலிக்குரியதாக ஆக்கிக்கொண்டார்கள். கேளிக்கையா எடுத்துக்கிறது. அது ஒரு ஸ்ட்ராங்கா உள்ள கொள்கை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிற கூட்டம். ஒரு கூட்டம் வந்து முஸ்லீம் அல்லாத எல்லா கூட்டமும் இது சேரும். இன்னொன்னு முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளாக இருக்கிற கூட்டம் இது இந்த ஆயத்தில் வந்துருவாங்க. எப்படி? அல்லாஹ்வை பற்றி சொன்னார், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னு சொன்னால் அதை அலட்சியம் காட்டுறது, ரசூலா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அதை அலட்சியம் காட்டுறது, அதுல வந்து பொடுபோக்கா இருக்கிறது, ஏதோ காதல வாங்கிட்டு காதல கேட்காத மாதிரி இருக்கிறது, அலட்சியப்படுத்தாத அவ்வளவு விஷயம் இந்த ஆயத்தில் தான் சொல்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மறுப்பவர்கள், அல்லாஹை சந்திக்க போகிறோம் என்ற நினைப்பை அதை மறுப்பவர்கள், அவங்களுடைய அந்த அமல்களுடைய வெயிட்டை வந்து நிறுக்கப்படாத ஒரு சப்ஜெக்ட். அடுத்ததாக இதுல என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தையும் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளையும் ரசூல்லா சொன்ன விஷயங்களையும் கேலிக்குரியதா ஆக்குறது. அதுலதான் இந்த முஸ்லிம்கள் பெரும்பாலும் வந்துடுவாங்க. இந்த சிறிய கூட்டத்தை தவிர பெரும்பாலான பேர் எங்க வந்துடுவாங்க? கேலிக்குரியதா ஆக்கிறாங்களா இல்லையா? அதனாலதான் ஒவ்வொரு சாராரும் அவர்கள் சொல்லுகிற கொள்கையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு வழிகேட்டை பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வழிகேட்டிலே தான் இன்றைக்கு அதிகமான பேர்கள் போகிறார்கள். ஏன் காரணம் என்ன? மெயின் காரணம் இதுதான். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அந்த அல்லாஹ் சொன்ன அத்தாட்சியாக இருக்கிற அந்த அல்குரானை, இந்த அல்குரான் எனக்கும் புரியும் என்று நினைத்து அதை கையில் எடுத்து எதையெல்லாம் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளாத காரணம் தான் அவன் வழி எடுக்கிறான். இல்லைன்னா எந்த ஆணையும் வழி எடுக்க முடியாது யாரையும். ஏன் அல்லாஹ்வுக்கு அந்த குர்ஆனை இறக்கினார்னு சொல்றா. எல்லா மனிதர்களுக்கும் இந்த குர்ஆன் புரியும். வழக்கத்தில் எஸ்தர்னல் குர்ஆன் திக்ரி ஃபஹல்பின் முத்தக்கிர். இந்த குர்ஆன் உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் படித்து விளங்கிக் கொள்ளுகிற மாதிரி நான் லேசாக வைத்திருக்கிறேன். அந்த லேசாக வைத்திருக்கிற அந்த விஷயத்தை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நேரடியாக சென்று படிக்க நேரம் இல்லை அவங்களுக்கு. அதனாலதான் வழி எடுக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி ஏமாத்துறானா இல்லையா? ரசூலா சொன்னான்னு சொல்லி ஏமாத்துறானா இல்லையா? என்ன காரணம்? என்ன? பொதுமக்களாக இருக்கிற அந்த ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் அதை நேரடியாக அணுகி அதை வந்து விளங்காத காரணம் தான். அதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்கணும்னாக்கா ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குர்ஆனுக்குள்ள போய் ஆகணும். எப்படி குர்ஆனுக்குள்ள போறது? சில பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்து இப்ப என்னன்னா, சமீப காலத்துல குர்ஆன் எல்லாருக்கும் புரியுமா? அது எல்லாருக்கும் எப்படி புரியும்? அதுக்கிட்டு போய் வந்து நிறைய படிச்சிருக்கணும் இல்லையா? அதுக்கிட்டு போய் ஆலிம் சிலேபஸ் படிச்சிருக்கணும் இல்லையா? அரபி இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க சில பேர். அல்லாஹ் என்ன வழிமுறை சொல்லியிருக்கான்னு சொன்னாக்கா, ஆரம்ப காலம் முதல் இந்த குர்ஆன் எப்ப அருளப்பட்டதோ அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் இதுக்காக வேண்டியோ அறிஞர்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்ப காலம் முதல்ல எப்படி அறிஞர் ஏற்படுத்தின? ஆரம்பத்துல வந்து அந்த இறங்கும் போது நரக்கத்து கிடையாது, கோடு கிடையாது. அதுக்கு பிறகு கோடு போட்டாங்க. அதுக்கு பிறகு எப்படி படிப்பதுன்னு தெரியாது யாருக்கும். அதுக்கு படிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க, ஜெயந்தபர் போட்டாங்க. அதுக்கு பிறகு காலங்கள் செல்ல பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து எப்படி விளங்குறது, நம்ம தாய்மொழியை எப்படி படிக்கிறது, இதற்கெல்லாம் அல்லாஹ் புறத்திலிருந்து அறிஞர்கள் தான் ஏற்படுத்தியிருக்கிறான். எதுக்காக வேண்டி? உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் இந்த அல்குர்ஆனை லேசாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிஞர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த அளவுக்கு அறிஞர்கள் இருக்கிறார்கள். அதற்கான ஏராளமான அந்த தமிழ் தர்ஜுமாக்கள் இருக்கிறது, விளக்கங்கள் இருக்கிறது. அதற்காக ஞானமிக்க அறிஞர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? இன்னும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அதற்கு பிறகு உலகத்துல வந்து எத்தனை டெக்னாலஜிஸ் இன்றைக்கு இருக்கிறதோ அத்தனையும் இன்றைக்கு குர்ஆன் இருக்கிறது. கிட்டத்தட்ட 95 மொழிகள் 100 மொழிகள் இன்றைக்கு வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப காரணம் என்ன? இதற்காக வேண்டிய ஒரு டீமையா தான் அமைத்திருக்கிறார் மறைவாக. பொதுமக்களுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய என்னது? அது புரியுமா, இது புரியாதா, எனக்கு அரபி இலக்கணம் தெரியுமா தெரியாதா, அங்க போனாதான் எனக்கு புரியும், அந்த சப்ஜெக்ட்ல நம்ம பொதுமக்களுக்கு தேவையில்லை. யார் சரியாக இந்த கொள்கையை சொல்லுகிறார் நமக்கு தெரியுமில்ல. தமிழகத்தில் நம்ம இருக்கோம்னு சொன்னாக்கா சரியாக சொல்ற கொள்கையை சொல்வது யாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வெளிப்படையாக சொல்ல வேண்டியது. யார் கரெக்டா சொல்றாங்க, அல்லாஹ்வை பற்றி யார் மக்களுக்கு சரியா சொல்லிக் கொடுக்குறாங்க, ரசூலை பற்றி யார் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. காலகாலம் 40 வருஷமா பாக்குறோம்ல. அப்ப அந்த அறிஞர்கள் எழுதி அந்த டிரான்ஸ்லேஷனை வாங்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம், அரை மணி நேரம் நம்ம வந்து அது அரபியில படித்து அதை வந்து தமிழை வந்து படித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றி கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. சும்மா கிடையாது. 2000க்கு மேற்பட்ட குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை பேசுகிறது, அல்லாஹ்வுடைய தன்மையை பேசுகிறது. அல்லாஹ் என்றால் யாருன்னு சொல்லுகிறது, அவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தான், மனிதனை எப்படி படைத்தான், இறைவன் வாழுகிறான், இவன் எங்க போவான், எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றான்.
அது வந்து அரபி தெரியாமலே தமிழிலே படிக்க விளங்கினா கூட அல்லாஹ் எப்படி சரியாக விளங்கி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் இந்த மனித கூட்டம் அதன் பக்கம் செல்லாமல் இவன் யாரை சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அந்த அலிம்சா சொல்றாரு, இந்த அலிம்சா சொல்றாரு, அந்த எப்படி சொல்லி நீங்க என்ன சமுதாயம் இன்னைக்கு போயிட்டாரு இல்லையா? காரணம் என்னது? வழிகேட்ட போனது காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு தனி மனிதனும் அல்லாஹை பற்றி அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்கவில்லை. ரசூலை பற்றி அல்லாஹ் சொன்ன மாதிரி அன்பு செஞ்சுட்டு ரசூலை பற்றி அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சு வரக்கூடாது. ரசூலை பற்றி அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறானோ அந்த கேரக்டரைஸ் தான் அல்லாஹ் ரசூலை பற்றி நம்பணும். அப்ப இந்த விஷயம் இல்லாத காரணத்தால தான் இன்றைக்கு நிறைய பிரிவுகள், வழிபாட்டு முறைகள் வந்து இத்தனை விஷயங்கள். அடுத்ததாக அல்லாஹ் நெருக்கத்துக்கு கூட அது சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள் இவைகள்லாம் சமுதாயத்தில் இருந்துதான் இன்றைக்கு பெருங்கொண்ட கூட்டங்கள் அங்க செல்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். இவர்கள் அமல்கள் செய்வார்கள், இவர்கள் இபாதத் செய்யற மாதிரி இருக்கும், நல்லவன் செய்யற மாதிரி இருக்கும், எக்கச்சக்கமாக தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜகாத்லாம் கொடுப்பார்கள். ஆனால் முக்கியமான விஷயத்தை கோட்டை விட்ட காரணத்தினால இவர்களுடைய அந்த அமல்களை நிறுக்கப்படாமல் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நாம ஏற்படுத்திக் கொள்ளாமல் அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி புரிந்து கொண்டு, ரசூலையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி புரிந்து கொண்டு சரியான கொள்கையில நாமெல்லாம் வாழ வேண்டும். அதற்கு மூல காரணமாக இருக்கிற அந்த அல் குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் அரபியில ஓதி அதை படித்து விளங்கி பொருளை உணர்ந்து செயல்படும் போது வளரசமா நமக்கு அருள் பாலிப்பான். இந்த அருள் பாலித்த இந்த விஷயத்தை நாமும் நடைமுறைப்படுத்தி மற்ற மக்களையும் நமக்கு அழைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த சின்ன கூட்டத்துக்கு இருக்கிறது என்பதையும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு உங்களுக்கு மலர் புரிவானாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாயிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். என்னுடைய முதல் முறையில அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், தூதரையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த கொள்கையில் தான் நாம் இருக்கிறோம். இந்த கொள்கையின் பக்கம் இல்லாதவர்களை அதன் பக்கம் அழைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒன்று, இது நம்ம சம்பந்தப்பட்டது. இன்னொன்று, இன்றைக்கு நடைமுறை இருக்கிற அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எங்க எந்த சம்பவம் நடந்தாலும் அதை நம்ம தலையில போட்டுறோம். ஒரு சாதாரண சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்ம தலையில போட்டுருக்கோம். எந்த கேள்விகளும் கிடையாது. ஒரு விஷயம் நடக்குது, இப்ப காஷ்மீர்ல ஒரு விஷயம் நடக்குது. அவர்கள் வந்து அந்த சுற்றுலா சென்ற பயணிகளை வந்து அவர்கள் வந்து என்ன சுற்றிருக்கிறார்கள். அது கண்டிக்கத்தக்கது தான், மாற்று கருத்து இல்லை. யார் செஞ்சாலும் கண்டிக்கத்தக்கது தான். அதே நேரத்துல நியூஸ் வெளியே வந்த அடுத்த செகண்ட்லயே முஸ்லீம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துறோம். ஏன் காரணம் என்னன்னாக்கா, அந்த அளவுக்கு இப்ப எதிரியாக இருக்கிறான். ஒரு பக்கம் நம்மளுக்குள்ள இந்த கொள்கை ரீதியாக பிரச்சனை ஒண்ணு, அதாவது நம்ம அங்க சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவன் என்ன எதிரி என்ன பண்றான்னு சொன்னாக்கா, நமக்கு எதிராக சதி வேலைகளை பண்ணுறான். எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருக்கு, இந்த விஷயத்தை இவர்கள் தான் செய்திருப்பார்கள் எல்லா மக்களும் நம்ப வைத்திருக்கிறானா. நம்ப வைத்து அவன் எந்த காரியத்தை சாதிக்க நினைக்கிறானோ அதற்கு சந்தர்ப்பத்தை தேடி அடைந்து கொண்டிருக்கான். வேற ஒன்றும் இல்லை. அவன் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருப்பான். இதை சொன்னா எல்லாம் மக்கள் நம்புவாங்க. அதன் மூலமாக வேறு காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டுதான் டக்கு 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 ப்ரோக்ராத்தை போறாங்க. 2 நாளா 3 நாள் பதட்டமா இருக்கா இல்லையா? பாகிஸ்தான் பதட்டாங்களாம், பாகிஸ்தான் மூட பாகிஸ்தானுடைய வாசலை மூட போதாங்களாம். அங்கே அவன் ஒரு அறிக்கை வரலாம், இவங்க ஒரு அறிக்கை வரலாம். காரணம் இருக்கிறது என்ன சம்பந்தம்? சாதாரணமா சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடக்கும்போது என்ன செய்யணும்? அந்த குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும். முதல்ல வந்து பிடிக்க வேண்டும், குற்றவாளிகளை வந்து பிடிக்க வேண்டும். யாரு செஞ்சாங்க? பிடிச்சு இவர்கள் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது இவர்கள் வந்து இந்த உள்ளுக்குள்ளே, அதாவது உள்ளுக்குள்ளே இவர்கள் வந்து ஒரு மோசடி வேலை செய்தவர்கள் இப்படி மக்கள் அடையாளம் காமித்து விட்டு அவர்களுக்கு தண்டனை தானே கொடுக்கணும். அது செய்யாம என்ன செய்யறதுக்குன்னு அங்க மூடுற இங்க மூடுற, அங்க நீங்க இதெல்லாம் யாருக்கு இருக்கக்கூடாது இதை போறான. இந்த காரணம் என்னன்னாக்கா, அவன் வந்து நினைச்சது வேற. அவன் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராம் மூலமாக வேறொரு விஷயத்தை நாடுகிறான். நல்லா புரிகிறது பார்க்கும்போது. அதை நிறைவேற்றுவதற்காக இவன் பாடுபட்டுக் கொண்டு யார் மேலேயே பழியப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இதுதான் இது ஏற்கனவே பழைய காலத்துல வந்து பாஸ்டர்ஸ் விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதான் இருக்கு. அப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருந்து நம்ம மேல இந்த பணிகளை அவன் போட்டுக்கொண்டுதான் இருக்க. இந்த இது மாதிரி விஷயங்கள் வந்து என்ன நம்ம பழிப்பட்டுக் கொண்டுதான் இருப்பான். அதற்கு நாம தயாராக இருக்க எப்படி சொன்னா, நம்ம கொள்கை ரீதியாகவும் இபாதத் ரீதியாகவும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு துஆ ரீதியாகவும்
இன்னும் நம்ம சமுதாயத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையாக, அதாவது நமக்குள்ள அந்த கொள்கை ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் வெளி உலகத்துல அந்த ஒற்றுமையை காட்டிக் கொள்ளாமல் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமானால் ஒற்றுமையாக இருந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாய ஒரு விஷயத்தை நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம். என்ன இருந்தாலும் களிமா சொன்னவர்கள் அவர்கள் இந்த சில விஷயங்கள் மாறுபட்டு இருந்தாலும் அவர்கள் முஸ்லீம் என்ற அடிப்படையில் தான் பழிவாங்க துடிக்கிறான். அந்த உணர்ச்சி நமக்குள்ள கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த உணர்வு இருந்து நம்முடைய போராட்ட களங்கள், அந்த அரசாங்கம் செய்கிற அந்த மோசடி வேலைகள், இதெல்லாம் தோல்விக்கு காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு காலங்காலமா நடந்து நடத்தி வச்சு கொண்டிருக்கிறான். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக அவர்களுக்காக நம்ம சமுதாயத்தை துவா செய்யணும். இந்த மோசடி வேலைகளை விட்டும் அதான் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் சூழ்ச்சி செய்பவர்களில் மிக மேலான சூழ்ச்சி செய்வோம் தான். நம்ம பொறுமையாக இருந்து அதனால் துவா செய்ய வேண்டும். இந்த அரசாங்கத்தை, அதாவது மத நல்லிணக்கம் இல்லாமல் மனிதர்களை பிரித்து பார்க்கிற இந்த அரசாங்கத்தை கண்டிப்பாக தூக்கி எறிவதற்காக நாமெல்லாம் சேர்ந்து போராட வேண்டும். இதுவும் தாவா களத்தில் நமக்கு அமைய வேண்டும். ரெண்டு பாலிசம் கொண்டு போயிடும். நம்ம தாவா எப்படி இருக்கணும்? ஒன்று அல்லாஹ்வின் தூதரை விளங்கி செயல்படுகிற அந்த விவாதத்து விஷயங்கள், இன்னொன்று உலக ரீதியாக அரசியல் ரீதியாக நமக்கு இருக்கிற எதிரிகளை நமக்கே உரிய அந்த பாணியில் அவர்களை எதிர்க்க வேண்டிய துணிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வளரமான நம் அனைவருக்கு அருமையானாக வாக்களித்தவர் என்று அஸ்ஸலாமு அலைக்கும்.